ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரைட் இஷ்யூ அதை பற்றிய சில பேசிக்கான கான்செப்ட், அதுக்கு பிறகு அதை இஷ்யூ பண்ணுறதுக்கு உள்ள கண்டிஷன்ஸ், அதாவது ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதை பற்றின பேசிக் கான்செப்ட், அதை பற்றின கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. தென் போனஸ் இஷ்யூ நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த போனஸ் இஷ்யூக்கும் ரைட் இஷ்யூக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஸோ ரைட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே த ஷேர்ஸ் இஷ்யூடு டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுதான் ரைட் ஷேர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஐபிஓ மூலமாகவோ ஓப்பன் மார்க்கெட்லேயோ அல்லது எஃபிஓ மூலமாகவோ ஷேர்ஸ் வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதே கம்பெனி, அவங்க எந்த கம்பெனில இருந்து ஷேர் வாங்கினாங்களோ அதே கம்பெனி திருப்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது அப்படின்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அவங்க திருப்பியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும் பொழுது, அடிஷ்னல் ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணும் பொழுது டைரக்டா கம்பெனில இருந்து வாங்கிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுதான் ரைட் ஷேர்ஸ். அந்த மாதிரி ரைட் ஷேர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றது தான் ரைட் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்றது. A right share issue as an offering of shares, rights given to a company's existing shareholders. அவங்கள நம்ம என்ன பண்றோம்? அடிஷனல் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அலோ பண்றோம் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி. நீங்க எப்ப வேணா ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரைட் ஷேர்ஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவன் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஷேர்ஸ் 5 rupees ஃபேஸ் வேல்யூல மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 2.50ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், ரைட்டா? நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ த நம்பர் ஆஃப் அடிஷனல் ஷேர்ஸ் தட் அ ஷேர் ஹோல்டர் கேன் பர்ச்சேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங். இது அவங்களுடைய ஹோல்டிங்கை பொறுத்து எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க வச்சிருக்காங்களோ அத்தனை ஷேர்ஸ் அவங்களுக்கு ப்ரப்போர்ஷனேட்டா கிடைக்கும், ரைட்டா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், ரைட் ஷேர்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு மட்டுமே இந்த ரைட் இஷ்யூல பர்ச்சேஸ் பண்றதுக்கான ரைட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படுது. ப்ரப்போர்ஷனேட்டா, இப்ப 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 ஷேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்ல 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 ஷேர் கொடுக்கலாம், 10 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 ஷேர் கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி பாலிசி. அவங்க மெமரண்டத்துல ஆர்டிகல்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்களோ, மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ, என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த விஷயங்கள் மாறும். ஸோ தே ஹாவ் ப்ரீஎம்ப்ஷன் ரைட்ஸ். அது மட்டும் தான். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்கு? பர்ச்சேஸ் பண்றதுக்கான ரைட்டை கம்பெனி கொடுக்குது. இஷ்யூ பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக மார்க்கெட் பிரைஸை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். The price will typically lower than the current market price. அதுதான் ரைட் இஷ்யூ இருக்கக்கூடிய லாபமே நமக்கு, சரிங்களா? இது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன். அடுத்தது டைம் லைன்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம், இன்னைக்கு ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ்ல இருந்து ஒரு ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த ரைட் இஷ்யூவை பத்தி கேள்விப்பட்ட உடனே அந்த ஷேரை நம்ம வாங்குறோம், நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப நமக்கு அப்படி கிடைக்காது. ஸோ அவங்க ஒரு ரெக்கார்டு டேட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்னா ஒரு டேட் சொல்லி, அந்த டேட்ல யாருக்கெல்லாம் என்ன இருக்குதோ அந்த ரைட் ஷேர்ஸ், அந்த டேட்ல யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரா இருந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ரைட் இஷ்யூ அவைல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ த கம்பெனி ஸ்பெசிஃபைட்ஸ் எ ரெக்கார்டு டேட். இன்னைக்கு இப்ப நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தேதி 25/7. இப்போ அவங்க ரெக்கார்டு டேட் 15/7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15/7ல யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி எக்ஸ் ரைட்ஸ் டேட்டும் சொல்லிடுவாங்க. அதாவது டேட் ஆஃப்டர் த ஷேர்ஸ். இந்த இது இல்லாம நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்? வித்தவுட் த ரைட்ஸ் அட்டாச்சா நீங்க ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டேட்டையும் சொல்லிடுவாங்க. இதுக்கு ரெண்டு நடுவில் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரெக்கார்ட் டேட்டும் சொல்லிடுவாங்க, எக்ஸ் ரைட்ஸ் டேட்டும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க
சொல்லிடுவாங்க. அப்ப இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல வச்சிருக்கிறவங்க வரைக்கும் தான் என்ன உண்டு, இந்த ரைட் ஷேர்ஸ் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட் உண்டு அப்படின்னு கம்பெனில இருந்து தெளிவா சொல்லிடுவாங்க. ஸோ த ரைட் இஷ்யூ டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டிபிக்கலி ட்ரேடபிள். நிறைய பேர் நினைப்பாங்க ரைட் இஷ்யூ கொடுத்தா சும்மா வச்சிருக்கணுமா, அதை விற்க முடியாதா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரைட் இஷ்யூவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட் இஷ்யூ மூலமாக நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸையும் ஆன்லைன்ல ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். நீங்க வேற யாருக்காவது நீங்க அதை ஆன்லைன்ல ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க சேல் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே வராது. என்ன பர்பஸுக்காக இந்த ரைட் இஷ்யூ பண்ணப்படுது அப்படின்னா, சந்தேகமே இல்லாம ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு தான், வேற எதுவுமே இல்லை. அது மாதிரி ஓன் டெப்ட் பே பண்றதுக்கு, பினான்சியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு இந்த ரைட் ஷேர்ஸ் வந்து ரைட் இஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பெனில. ரைட்டா? ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன விஷயம் நமக்கு கம்பெனில வந்து நடந்தாலோ, எந்த மீட்டிங் போட்டாலோ, ஏஜிஎம் போட்டாலோ, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலோ, இந்த மாதிரி என்ன ஈவெண்ட் நீங்க கம்பெனில நடத்தினாலும் உங்களுடைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருந்துச்சு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செபிக்கு கட்டாயமாக ஒரு நோட்டீஸ் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தாகணும். ஈவன் இஃப் யூ ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நீங்க ஏன்னா பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க ஷேர்ஸை விடும்போது செபியுடைய கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறீங்க. அப்போ the issuance of right shares through a right issue must comply with the regulatory requirements. கட்டாயமாக செபி வந்து என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, you have to abide the rules. the subscription ratio என்ன ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணுவாங்க. 2:5 அப்படிங்கிறதோ இல்ல 1:5 அதெல்லாம் வந்து கம்பெனி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 ஷேர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மீட்டிங் போட்டு அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க ஆர்டிகல்ஸ்ல அதுக்கான ப்ரொவிஷன்ல அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ரைட் இஷ்யூ வந்து நடக்கும். சரி மேடம், இப்ப ஆர்டிகிள்ஸ்ல வந்து ப்ரொவிஷன் இல்ல அப்படின்னாலும் என்ன செய்வாங்க, ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் தான், இட் கேன் பி சேஞ்ச்டு இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று போட்டு அந்த மீட்டிங்ல வந்து இதை என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி இந்த ரைட் இஷ்யூக்கு அனுமதி வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே அப் டு த கம்பெனிஸ் பாலிசிஸ் அண்ட் அப் டு த கம்பெனிஸ் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ரைட்டா? அடுத்தது, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோடைய ஓனர்ஷிப் வந்து டைல்யூட் ஆகும். இப்போ வந்து 2 ஷேர் வச்சிருக்கிறவங்க, 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 ஷேர் கிடைச்சதுன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒரு 7 ஷேர் வச்சிருக்கிறவங்களா மாறுவாங்க. ஓனர்ஷிப் வந்து என்ன ஆகும், ஓனர்ஷிப் பெர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஓனர்ஷிப் பெர்சன்டேஜ் வில் பி கெட் டைல்யூட்டட். அதுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது, மேடம் இப்ப எல்லாருமே கட்டாயமாக ரைட் இஷ்யூல ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இந்த கம்பெனி ஷேரை வாங்கிட்டு நான் ரொம்ப பாடுபடுறேன், எனக்கு வந்து என்ன இல்லை, பிரைஸ் வந்து ரைஸ் ஆகவே இல்லை, எனக்கு இதே வேண்டான்னு தோணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதையே வந்து எப்பவாச்சும் நம்ம சான்ஸ் கிடைச்சிச்சு இல்லை பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் மார்க்கெட்ல வித்துடலாமா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி கம்பெனிலாம் ரைட் இஷ்யூ பண்ணா அந்த ஷேர்ஸை நம்ம வாங்குறதுக்கு விரும்பவும் மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு வந்து இது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இட்ஸ் அன் ஆப்ஷன். அதான் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். அது நீங்க வேண்டாட்டி என்ன செஞ்சிடலாம், வேண்டான்னு சொல்லிடலாம். எனக்கு வந்து என்ன இல்லை, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில்ல வந்து அவங்க உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ரைட் இஷ்யூல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபர்தரா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ, ஷேர் ஹோல்டர் உடைய விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா இது வந்து போனஸ் ஷேர் மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. the shareholders have to pay the amount. ஆனா என்னன்னா டிஸ்கவுண்டட் பேசிஸ்ல அவங்க பே பண்ணணும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. இப்போ போனஸ் ஷேர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்ல அந்த ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். ஆனா ரைட் இஷ்யூக்கு வந்து அந்த மாதிரி என்ன கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாவ் டு பே த மணி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கலாம். அது வந்து த ஆப்ஷன் இஸ் அப் டு யூ, ரைட்?
ஸோ இது இப்போ ரைட் ஷேர்ஸ்க்கும் போனஸ் ஷேர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸோடைய ப்ரப்போர்ஷனை பொறுத்து கொடுக்கக்கூடியது. ஆனால் போனஸ் ஷேரும் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்கறது. ஆனால் எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் போனஸ் ஷேர்ல கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ ரைட் ஷேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ போனஸ் ஷேர்ல வந்து நியூ ஷேர்ஸ் கிடையாது, அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ். இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து எப்படி அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, என்ன மாதிரி இதுல இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிசர்வ்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை டைல்யூட் பண்ணி அதன் மூலமாக போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன கிடையாது, நியூ ஷேர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே புதுசாக ஒரு இஷ்யூலாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இஷ்யூக்கு போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ரைட் ஷேர்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஏற்கனவே அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு 5 வருஷம் முன்னாடி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. திருப்பியும் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் பர்பஸ்க்காக திருப்பி ஒரு இஷ்யூ FPOன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், திருப்பியும் அந்த இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்காக திருப்பி ஒரு இஷ்யூவை அவங்க என்ன செய்வாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா போனஸ் ஷேர்ல திருப்பி எல்லாம் இஷ்யூ எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட்ஸையும் ரிசர்வ்ஸையும் டைல்யூட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி போனஸ் ஷேரா கொடுத்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை காலி பண்றாங்க. ரைட்டா? ஸோ டைல்யூட்ஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓனர்ஷிப்பை நிச்சயமாக ரைட் ஷேர்ஸ் வந்து டைல்யூட் பண்ணும். ஏன்னா நிறைய ஒருத்தர் கம்மியா வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கூடும், அப்ப ஓனர்ஷிப் வந்து டைல்யூட் ஆகும். ஆனா போனஸ் ஷேர்ஸ்ல வந்து ஓனர்ஷிப் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைல்யூட் ஆகாது. இது வந்து ரைட் ஷேர்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா கேபிட்டலை வந்து ரைஸ் பண்றதுக்காக, எக்ஸ்பான்ஷன் பர்பஸ்க்காக இந்த ரைட் இஷ்யூ வந்து வெளியிடப்படுது. இந்த போனஸ் ஷேர் வந்து எக்ஸ்பான்ஷனுக்குலாம் கிடையாது. ஏன்னா அவங்க கேபிட்டல்லாம் ரைஸ் பண்ணல, இருக்கிற அன்டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட்ஸை என்ன பண்றாங்க, அவங்க வந்து போனஸ் ஷேர்ஸா கொடுத்து அவங்க ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு இது மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போனஸ் இஷ்யூவாகவும் சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க. ஆனா டிவிடெண்டுக்கு பதிலாக போனஸ் ஷேர் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து கான்செப்ட் வந்து வேற. இட்ஸ் இஷ்யூட் ஆஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ரைட்டா? ஸோ இட் கேன் பி இஷ்யூட் அட் அ ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், எப்படி வேணா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த ரைட் ஷேர்ஸை வந்து வச்சுக்கலாம். ஆனா யூஸ்வலா போனஸ் ஷேர்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ அல்லது பார் வேல்யூல தான் நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ரெக்கார்டு டேட் உண்டு. ரைட் இஷ்யூக்கு ரெக்கார்டு டேட்டு நிச்சயமாக உண்டு. இதுலயும் வந்து என்ன உண்டு அப்படின்னா ரெக்கார்ட் டேட்டு கண்டிப்பாக ரெக்கார்ட் டேட் சொல்லிடுவாங்க. போனஸ் இஷ்யூ வந்து என்ன மாதிரியான டேட்ல அந்த ரெக்கார்டு டேட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன உண்டு, அந்த ஷேர்ஸ் வந்து உண்டு. ஸோ ரைட் இஷ்யூல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் இஷ்யூட் அட் காஸ்ட் தான், அது வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஆனால் போனஸ் ஷேர் வந்து வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட், இட் இஸ் இஷ்யூட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுதான் நீங்க பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். கார்பரேட் அக்கௌண்டிங் வீடியோஸ் 1 and 2 எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்குமே நான் போட்டிருக்கிறேன். ஸோ பிளேலிஸ்ட் போய் நம்மளுடைய சேனல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்ல வந்து ஆர்கனைஸ்டா அந்த வீடியோஸ் பூராமே இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ மேம்.